நிறைய பேர் வந்து சிஸ்டர் நீங்கலாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. நாங்க வீட்லயே சும்மா இருக்கனால நெறைய போர் அடிக்குது அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்து எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்களும் பிஸியாயிருவீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும்ல. சில பேத்துக்கு டெய்லரிங் இருக்கு. சில பேத்துக்கு கிராஃப்ட் பிடிக்கும். சில பேத்துக்கு வந்து செடி வச்சு வளர்க்குறது பிடிக்கும். சில பேத்துக்கு சமையல் பிடிக்கும். இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அத வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட்டா செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க பிஸியாயிருவீங்க. ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்களுக்காக இத நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு தோணுனத நான் சொல்றேன். அப்புறம் நம்ம வீட்டு செடிகளுக்கெல்லாம் வந்து என்ன உரம் குடுப்பேன் அப்படின்னா, இந்த மாரி தான் வீட்ல இருக்கிற கழிவுகள்லாம் மக்குற உரங்கள், காய்கறி வேஸ்ட்டு இந்த மாரி மக்குற உரங்கள்லாம் இந்த மாரி டப்பாலையோ எதுலயாவது போட்டு அடைச்சு வச்சுட்டு, ஒரு 10 நாள், 20 நாள் கழிச்சு எப்ப டைம் கிடைக்குதோ செடிகள வந்து குளிப்பாட்டி விட்டுறலாம். இத தொறந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு நறுமணமான ஸ்மெல். நம்ம காட்டு சைடு கூட யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நறுமணமான ஸ்மெல் வரும். ஸோ நம்ம இந்த ஃபெர்டிலைசர குடுத்துட்டோம் அப்படின்னா குளிச்சிரணும். அவ்ளோ நறுமணமான ஸ்மெல் உடம்பு ஃபுல்லா. எல்லா செடிகளுக்குமே வந்து தண்ணி ஊத்தி கலந்து குளிக்க வச்சுட்டேன். எல்லா செடிகளுமே வந்து காய்கறிகள் எதுவுமே இனி பறிக்க முடியாது. ஒரு 2, 3 நாளைக்கு இல்ல அந்த ஸ்மெல் போற வரைக்கும். நம்மளோட பூனைக்காளி அப்படிங்கிற வெல்வெட் அவரையில வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெறைய குட்டி குட்டி அரும்பு மாரி விட்டுருந்துச்சு. அதில வந்து இப்ப பூ வைக்க ஆரம்பிச்சுச்சு. ரொம்பவே அழகா இருக்குல்ல பார்க்கறக்கு. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதில எப்படா பூ வைக்கும்? எப்ப இதில காய் வரும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில நெறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். அதனால. அப்புறம் நம்ம மரவள்ளி கிழங்கு செடி வந்து ஒரு 3 வச்சிருக்கோம். அதில எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ வச்சு காஞ்சிருச்சு அப்படின்னா, அது அறுவடைக்கு தயார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாம். இது காஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அறுவடை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீட்ல வச்சிருக்க பருமன் வெண்டை, அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி வெண்டை. இது 2லயுமே வந்து ஒவ்வொரு காய் புடிச்சிருக்கு. ஒவ்வொரு காய் புடிச்சா விதைக்கு விட்டுறலாம். இல்லைன்னா வேற ஏதாவது குழம்பு பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டுருக்கேன். அப்புறம் நம்மளோட மாரிகோல்டு, அதுக்கப்புறம் வந்து காஸ்மோஸ் இதெல்லாம் வந்து பூ வச்சுட்டே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்படுவேன். வீடு சுத்தி நெறைய செடிகள் வைக்கணும். பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் இப்ப தான் நிறைவேறிட்டுருக்கு. நெறைய செடிகள்ல பூக்களோ, இல்ல காய்களோ ஏதாவது ஒண்ணு விட்டு வச்சிருக்கேன். விதைகளுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்ல எல்லாமே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாமே காஞ்சு போயிருச்சு அப்படின்னா, விதைகள் எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப தேட வேண்டியதா இருக்கும். அப்படிதான் நெறைய செடிகள் எனக்கு போச்சு. இந்த புளிச்சக்கீரை ஒரே ஒரு விதைய போட்டு பார்த்து பார்த்து பக்குவமா வளர்த்துட்டுருக்கேன். இப்போ ஒண்ணே ஒண்ணு வந்து நம்ம பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, ஃபெர்டிலைசர் ஊத்திட்டேன். அதனால அவ்வளோ நறுமணமான ஸ்மெல். அந்த ஸ்மெல் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன். இந்த புளிச்சக்கீரையில வந்து விதைக்கு மேல வந்து சுனை மாதிரி இருக்கும். அந்த முள்ளு முள்ளா இருக்கும். ஸோ, அதனால அந்த புளிச்சக்கீரையில வந்து அந்த சுனை இருக்காது. நம்ம சாப்பிடலாம். நெறைய தக்காளி, மிளகாய், அதுக்கப்புறம் சில செடிகள்லாம் பார்த்தா நான் விதையே போடல. அதுவே தன்ன போல வளர்ந்துருக்கு. இப்ப நீங்க பார்த்தது வந்து ஆப்பிள் தக்காளி. அதெல்லாம் எப்படி வளர்ந்து வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. வீட்ட சுத்தி நெறைய இடத்துல தக்காளி செடி, மிளகாய் செடிலாம் வளர்ந்துருக்கு. அப்புறம் நம்மளோட கத்திரிக்காய். கத்திரிக்காயிலேயே ஒரு 4, 5 வகை போட்டிருக்கேன். அதில எல்லாத்தையுமே குட்டி குட்டியா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சிலதுல வந்து காய் பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. பர்பிள் சங்குப்பூ ஒரு 3, 4 செடிக்கு மேல இருக்குங்க. மத்ததெல்லாம் அதுவே பரவி, பரவி நெறைய செடி வளர்ந்துருக்கு. அதில ஃபுல்லாமே விதைகள் இருக்கு. நாளைக்கு தான் டைம் கிடைக்கும்போது அறுவடை பண்ணணும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேபிள் ரோஸ். இது வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாடவே இல்ல. மத்த டேபிள் ரோஸ்லாம் வாடிருச்சு. அந்த டேபிள் ரோஸ் வாடவே இல்ல. அப்புறம் லாஸ்ட்டா நம்மளோட சப்பாத்தி கள்ளிப்பழம். நெறைய பேர் கேட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. நெறைய பேத்துக்கு எனக்கு ரிப்ளேவே குடுக்க முடியல. ஏன்னா பழம் கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் ரிப்ளே குடுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து 1 வாரம், 15 நாள் அப்படின்னு சொல்லி டைம் சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ, அதனால பழம் வந்து ஒரு 2, 3 நாள்ல நான் போய் பார்க்குறேன் வேற பக்கம். எங்கேயாவது கிடைச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா போட்டு விடுறேன். ஏன்னா இது வந்து கிடைக்காத ஒரு பொருளா இப்ப மாறிட்டு வருது. அதனால உங்களுக்கு இடவசதி ஏதாவது இருந்துச்சுன்னா, வச்சு வளங்க. ஏன்னா வருங்காலத்துல நம்மளோட குழந்தைகளுக்கு எல்லாம் தேவைப்படும். ஸோ, அதனால வந்து வச்சு வளங்க. நெறைய இடத்துல அழிஞ்சிட்டு இருக்கு.